வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாதம் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை மூலியமா வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் 2 முக்கியமான அறிவிப்பு இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. இதில் மெயினாக ஃபர்ஸ்ட் பார்க்க போனோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து நிறைய விதமான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வெளிவந்தது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போனோம்னா, இந்த வருடத்தில் தொகை உயர்வாக இருக்கட்டும், புதிய பயனாளிகள் சேர்க்கறதா இருக்கட்டும், திட்ட விரிவாக்கம் குறித்தும் நிறைய விதமான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வெளிவந்தது. அதில் மக்கள் அதிகமாக அது எதிர்பார்த்தது, புதிய பயனாளிகள் எத்தனை பேரை சேர்க்க போகிறாங்க, மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தொகையுறவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலையும் தொகையுறவு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அடிப்படையில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் ஒரு சூப்பரான அறிவிப்பையும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பெண்டைய வங்கி அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக செலுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த வருடத்திலேருந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா திட்டத்தில் விரிவாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உரிமை தொகை திட்டம் மூலியமா ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யாருக்கு இந்த 2500 ரூபாங்கிறது கிடைக்கும், ஸோ புதிய பயனாளிகளை எப்போ சேர்க்க போகிறாங்க, புதிய விண்ணப்பம் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோவில் தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அப்போது தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2025-2026 ஆண்டு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு அறிவிப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும், விரைவில் விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் கூறியிருந்தார். இதனால் தமிழகத்தில் உள்ள இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதனால் மனநலம் குன்றிய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு உரிமை தொகை மறுக்கப்படுகிறது. எனவே அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என எம்எல்ஏ தங்கமணி கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் கீதா ஜீவன், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெற்றாலும் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை பெறலாம் என விதிவிலக்கு உள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறும் குடும்பத்தில் உள்ள மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார் என தெரிவித்தார். இதனால் மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பத்திற்கு 1500 ரூபாய் வழக்கமான உதவித்தொகையுடன் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு இல்லத்தரசிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தில் முன்னதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் 1,16,00,000 பயனாளிகள் பயன்பெற்றனர். மேலும் புதிதாக திருமணமானவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசின் விதிமுறைகள் பொருந்தாததால் தற்போது சுமார் 1,27,000 பயணிகள் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 1,15,00,000 1,14,00,000 குறைந்திருக்கிறது. அதிக வருமானம், நிலம் வாங்குதல், அரசு பணிகளில் சேர்ந்தவர்கள், உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதில் மெயினாக இல்லை யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ மனநலம் குன்றிய குழந்தைகள் யாராவது வீட்டில் இருக்கிறாங்க, ஊனமுற்ற குழந்தைகள் யாராவது வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1500 ரூபா பார்த்தீங்கன்னா உதவித்தொகையை கிடைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த உதவித்தொகை கிடைக்கிறதுனால அவங்களுடைய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கிடைக்காம வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நிதியாண்டு 2025 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 1500 ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா சேர்த்து 2500 ரூபா வரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா புதிய விண்ணப்பம் சம்பந்தமாகவும் எவ்வளவு பயனாளிகளை சேர்க்கறது குறித்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா எனக்கு வேற ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.